ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் வரும் புதன்கிழமை தொடங்கும். இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே ஆஸ்திரேலியா வந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது. ஒருநாள் தொடரில் இடம்பெற்ற கில், நிதிஷ்குமார் ரெட்டி, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஆர்சிப் சிங், ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் ஆகியோரை தவிர மற்ற வீரர்கள் அனைவரும் இந்தியாவில் இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்தியாவின் பலமே அதன் சுழற்பந்து வீச்சுதான். அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் மற்றும் குல்தீப் யாதவ் இணைந்து 12 ஓவர்களை வீசி எதிரணியை கட்டுப்படுத்துவது வழக்கம். ஆனால் ஆஸ்திரேலிய ஆடுகளங்களில் 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் தேவையில்லாத ஒரு விடயமாகும். இதனால் வேகப்பந்து வீச்சாளர்களை நம்பித்தான் அணியை கட்டமைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் யாரை தேர்வு செய்வது, யாரை விடுவது என்ற குழப்பத்தில் பயிற்சியாளர் கம்பீர் இருக்கிறார். வருண் சக்கரவர்த்தி ஏற்கனவே T20 கிரிக்கெட்டில் நம்பர் 1 பவுலராக விளங்குகிறார். இந்த நிலையில் ஆஸ்திரேலியா ஒருநாள் தொடரில் தன்னுடைய பேட்டிங்கை அக்ஷர் பட்டேல் நிரூபித்திருக்கிறார். இதனால் அவர் ஒரு ஆல்ரவுண்டராக அணியில் இடம்பெற வேண்டும். இப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவுக்கு அணியில் இடம் கிடைக்குமா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரில் 17 விக்கெட்டுகளை குல்தீப் வீழ்த்தி அசத்தினார். இதனால் அவரை அணியில் சேர்க்காமல் எப்படி விட முடியும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஒருவேளை 3 சுழற்பந்து வீச்சாளர்கள் சேர்ந்தால் அது ஆடுகளத்தில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் 2 வேகப்பந்து வீச்சாளர்கள் தான் இருப்பார்கள் என்ற நிலை ஏற்படும். இதனால் என்ன செய்யலாம் என்ற யோசனையில் கம்பீர் இருக்கிறார். ஒருவேளை 3 சுழற்பந்து வீச்சாளர்களை சேர்த்தால் பவர் பிளேவில் வருண் சக்கரவர்த்தியை பயன்படுத்தி ஆஸ்திரேலிய அணியின் முதல் வரிசை வீரர்களை கட்டுப்படுத்த முடியுமா என்ற யோசனையிலும் கம்பீர் இருக்கிறாராம். உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட News 21 தமிழோடு இணைந்திருங்கள்.